எவ்ரிபடி ஈகிள் 777 மாஸ் யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பம் செய்யும். மனிதன் உயர்ந்த படைப்பு. மனித குலம் ஒரு மனிதனை வாழ வைத்தால் ஒரு மனித குலத்தை வாழ வைத்து போலாவார் என்று சொல்லுதான். அப்போ இந்த உலகத்துல எத்தனையோ இனங்களை படைச்சிருக்காங்க. அந்த இனங்கள்ல ஆரோக்கியமான இனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ உள்ள காலகட்டங்கள்ல மனித இனம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அந்த ஆரோக்கியம் ஏன் கம்மியாச்சு? அவன் சாப்பிடக்கூடிய உணவு, அவன் சாப்பிடக்கூடிய அந்த முறை, உணவு முறை உணவு முறையுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவனுக்கு கம்மியா, அவனுக்கு மாற்றங்களை உண்டு பண்ணுது. அப்போ அவன் என்ன செய்யணும்? அந்த ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை தேடி ஓடணும். ஆரோக்கியத்தை தேடி ஓடுவது எப்படி? காலை எழுந்தவுடன் தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அவனுடைய உணவு பழக்க வழக்கங்களை, நல்ல உணவுகளை உட்கொள்வது. வேலை வரைக்கும் அந்த டயத்துக்கு உணவை உட்கொள்வது. பாயிண்ட் நம்பர் 1. உணவு உட்கொள்ளும் போது பேசிக்கொண்டு உணவு உட்கொள்ளக்கூடாது. நீர் பருகும் போது சிறு சிறு மடக்காக குடிக்க வேண்டும். மழை ஜலம், இயற்கை கழிவுகளை அன்றாடம் கழிக்க வேண்டும். பிறகு அவனுடைய காலகட்டத்தில் ஆரோக்கியம் தினந்தோறும் தேவைப்படும் அவனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் அவனுடைய ஆரோக்கியத்தை அவன் தேடி வரும். காலை மாலை தினந்தோறும் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். பள்ளி மாணவர்களாக இருக்கும் பொழுது அதிகாலை எழுந்திருக்க வேண்டும். மாலை அவனுடைய தேவைகளுக்கு பின் மாலை நேரம் அவன் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். ஆரோக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆரோக்கியத்தை தேடி ஒவ்வொரு நாளும் ஆணும் பெண்ணும், கல்லூரி மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், பள்ளி படிப்பு காலத்தில் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், வேலை பணியில் முடித்த உடனுள்ள மனிதர்களாக இருக்கட்டும், எல்லா கூட்டத்தினருக்கும் ஆரோக்கியம் வெரி. ஆரோக்கியத்தை தேடி ஓடி அவனுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை அவன் பற்றி பிடித்துக் கொள்ள. ஆரோக்கியம் உணவே மருந்து. அந்த உணவே மருந்த அவன் அழகான முறையில கையாள. அவன் கையாளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனுக்கு பயன்பாட்டை தரும். அந்த மனிதனின் பயன்பாட்டை அடைய வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு மிக முக்கியமானது, நீண்ட தூரம் பயணம் செய்யும் பறவை அதிகாலை எழுந்துடும். அதே போல் நம்ம காலையில எழுந்தவுடன் நம்மளுடைய சில விஷயங்களை அவன் கையாண்டு அவன் அதன்படி முறைப்படி அவனுடைய விஷயங்கள்ல உடற்பயிற்சி இன்றியமையாததான். தேகப்பயிற்சி, தளர்வு பயிற்சி, இப்படி முறையாக அவன் கற்றுக்கொண்டு அவனுடைய அன்றாட அந்த விஷயத்துக்குள்ள அவனுடைய ஆரோக்கியத்தை அவன் தேடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய ஆரோக்கியத்தை அவன் பேணுதலா செய்ய வேண்டும். அவன் கற்றுக்கொண்ட அந்த ஆரோக்கியத்தை பிறருக்கு, அவனுடைய நட்புக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கற்றல் கற்பித்தல். ஒரு மனிதனை வாழ வைத்தால் மனித குலத்தை வாழ வைத்தே போராது. மனிதன் உயர்ந்த படைப்பு. அந்த உயர்ந்த படைப்புங்கிற அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய அந்த மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் அவன் அன்றாடம் தினந்தோறும் காலையும் மாலையும் அவன் பயிற்சியில் ஈடுபட்டு அவன் பயிற்சி பெற்று அதில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அவனுடைய இளமை பருவமாக இருக்கட்டும், முதுமை பருவமாக இருக்கட்டும், நோயிலிருந்து விடுதலையாகும். இதுதான் நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த சேனல், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய்.